Hi friends, welcome back to suryasquare. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான வீட்லயே ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க Subscribe பண்ணலைனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பிளெண்டர்ல 1/2 கப் sugar powder ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க மிக்ஸி ஜார்ல கூட இத போட்டுட்டு நீங்க blend பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா நார்மலா அதுதான். ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 டிராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம blend பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ 1 கப் milk ஆட் பண்ணி நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா blend பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல நொர வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா நொர வந்துச்சுன்னா கேக் நல்லா ஃப்ளஃபியா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். ஸோ இந்த மிக்சரை வந்துட்டு நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. மைதா மாவை நல்லா சலிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா இன்னொரு தடவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நல்ல கேக் ஒயிட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா வரும். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு சைடு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் கேக் பேன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி மாவு போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. கேக் பேனில் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் ட்ரை நட்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பிளெயின் கேக்காகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் பேன் எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு அதுக்கு குக்கரோட லிட்டில் வந்து நம்ம கேஸ்கெட் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. குக்கரில் வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 35 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். கேக் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாங்க. ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, கேக் நல்லா வெந்திருக்கு. அது உடனே எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இன்றைக்கி இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.